நன்றி இயேசப்பா. அப்பா, எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக நன்றி. ஆவியானவர் எங்களுக்கு இன்னைக்கு நடத்த போகிற எல்லா விஷயங்களுக்காக நன்றி இயேசப்பா. நீர் எங்களோடு இருக்கே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக கொடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சரி, இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் உவமைகள் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, இதுவரை பார்த்தவைகளில் நம்ம ஏற்கனவே பார்த்தது இயேசு கிறிஸ்து ஏன் உவமைகளை பயன்படுத்தினார், உவமைகள் எப்படி புரிந்து கொள்வது, அப்புறம் ஒரு 6 உவமைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 7வது உவமையை இன்றைக்கி தேர்ந்தெடுத்து பார்க்கிறது மெய்யான திராட்சை செடி. நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு இயேசு சொன்னதை நம்ம தியானிக்க போகிறோம். இது ரொம்ப இன்டெப்த்தான ஒரு கான்வர்சேஷன் இது. அதில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ரீட் அண்ட் மெடிடேட் யுவர் செல்ஃப். அதோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்று தெரிஞ்சாலே ரொம்ப அழகாக நீங்களே அழகாக மெடிடேட் பண்ணலாம். ஓகே, சரி, முதல்ல வேத பகுதியை வாசிச்சுட்டு அடுத்த இது பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 to 10 வரை. யார் வாசிக்கிறீங்க? 1 to 10 வரை போதும். படிக்கிறேன். படிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஓகே, அருமையான கான்வர்சேஷன் இது. கர்த்தர் பேசுகிறார் இதில் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரி, உங்களுடைய தியானத்தை முதல்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதிலேருந்து இது கொஞ்சம் ஆழமானதுன்றதால நீங்கள் என்ன ஷேர் பண்ணாலும் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கர்த்தர் நம்மளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பார். அதில் ரொம்ப இன்டெப்த் இதில் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து நான் படிச்சிருக்கிறதால ஐ வில் பி ஏபிள் டு ஷேர் வித் யூ லிட்டில் மோர் தேன் வாட் யூ ஹவ் ஆல்ரெடி நோ. ஸோ உங்களுடைய மெடிடேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தென் வி வில் கோ ஒன் பை ஒன். மெடிடேட் பண்ணீங்களா யாராவது? இல்ல, நான் ரொம்ப பெருசா எதுவும் இல்ல. ஒரே ஒரு தீம் மட்டும்தான். அவர் இல்லைன்னா நம்ம இல்ல அப்படிங்கிற ஒரு கேரட், இது மட்டும் தான் வரும். ஓகே, வெரி குட். உலகராஜ்யம் போறது வரதெல்லாம் பத்தி இல்ல பிரதர். நம்மளுடைய வாழ்க்கையில கேரக்டர் மாறணும். அதுக்கு அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த ஜீவ ஊற்று நமக்கு வரலனாக்கா நம்மளால ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையவே வாழ முடியாது.
அவரால் அன்றி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய காரியத்துலதான் சொல்றாரு. வெரி குட், இல்லையா? கரெக்ட் கரெக்ட். என்னால் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனால் தேவன் விரும்புகிற வாழ்க்கைய வாழறது, இதெல்லாம் உலகம் முழுவதையும் படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளலனாக்க எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா? அந்த வகையில உள்ள காரியத்தை தான் இது இந்த ஓமா பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சரி. இதில் நம்ம நீங்கள் 2 பேரும் கரெக்டாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னீங்க. ஓகே, எனக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கிற டைமை பொறுத்த வரைக்கும் நான் முதல் 2 வசனங்களை முடித்தாலே பெரிய விஷயம். ஓகே, அது நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அதோட கான்டெக்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த 3 சாப்டர் 15, 16, 17 இந்த 3 சாப்டரையும் ஒட்டுக்கா படித்து மெடிடேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் டோட்டாலிட்டி. அதாவது ஏன் 14 நம்ம படிக்கிறதில்ல, 14யும் 15யும் சேர்த்து படிக்க மாட்டோம். ஏன்னா 14 யோவான் 14ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாருங்கள் இவ்விடத்தை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஓகே, ஸோ அதனால் ஓகே சரி. இந்த நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்றாரு இல்லையா? இந்த நான் அப்படிங்கிறது இதில் கிரேக்கத்தில் ஈகோ எய்மி அப்படின்ற பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஈகோ எய்மி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாக யோவான் சுவிசேஷத்தில் காட்டுறாருன்றது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன் 4 சுவிசேஷங்கள் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால். ஓகே, அது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா யூடியூப் போங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் Y4 Gospels அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஓகே, Y4 Gospels அந்த அதில் பார்த்தோன்னா அந்த ரெட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டது. தேவனாக இயேசு கிறிஸ்துவை யோவான் எழுதுகிறாரு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து நான் என்று சொல்லும் இடங்கள் யோவானில் நான் ஜீவ அப்பம் நானே அப்படின்றாரு. அப்படி அந்த மாதிரியான நான் 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 ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிற போதெல்லாம் ஈகோ எய்மி அப்படின்றத அவர் பயன்படுத்துகிறாரு. கிரேக்க கிராமர் படி எய்மி சொன்னால் போதும், ஆனால் ஈகோ எய்மி அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா யாத்ராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு எரிகிற செடியில் தூதனானவர் மோசையை சந்தித்த போது சொல்கிறார் இல்லையா? அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது எபிரேயில் ஹயா அஸ்ரு ஹயா, அது கிரேக்கத்தில் ஈகோ எய்மி அப்படின்னு வரும். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஹீப்ரூவில் போட்டிருக்கேன் வயோமர் எலோஹிம் எல் மோஷே ஹேயே ஆஸ்ர ஹே அப்படிங்கிறத செப்டுவாஜின்ட்டில் காய் ஏப்பன் ஓ தியோஸ் ப்ரோஸ் மொய்ஷின் லெகோன் ஈகோ எய்மி ஓ ஓன் அப்படின்னு செப்டுவாஜின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிரேக்கத்தில் பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. 72 யூத ஸ்காலர்ஸ் அவங்க மொழிபெயர்த்தாங்க. ஓகே, இது நீங்கள் இஃப் யூ கேன் கோ அண்ட் சி, யூ கேன் சர்ச் இன் த கூகுள் ஆல்சோ, யூ கேன் சி செப்டுவாஜின்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக. செப்டுவாஜின்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா 17 அர்த்தம், ஆனால் 72 ஸ்காலர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, செப்டுவாஜின்ட்டில் ஈகோ எய்மி அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. 24 முறை யோவான் சுவிசேஷத்தில் ஈகோ எய்மி யூஸ் பண்ணுறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, 24 முறை தன்னை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். என்னென்னா, ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கிறேன் அப்படின்றதும் யோவானில் தான் வருது. ஓகே, நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்செமனேல சொல்கிற நான் தான் அப்படின்னு பின்னிட்டு விழுறாங்க இல்லையா, அங்கேயும் ஈகோ ஏமி தான் சொல்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ரெண்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள். ஈகோ ஏமி அப்படிங்கிறது 45 முறை எய்மி யூஸ் பண்ணப்பட்டாலும் 24 முறை தான் ஈகோ எய்மி யூஸ் பண்ணியிருக்காரு. அது எய்மி அப்படிங்கிறது தனியாக இன் இட்ஸ் ஓன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான். ஆனால் ஈகோவை அவர் சேர்த்து சொல்கிறாரு. ஐ ஆம் அப்படிங்கிறத தெளிவாக காட்டுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சில இடங்களில். அந்த சில இடங்களில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், அப்புறம் நானே ஜீவ அப்பம் நானே, அப்புறம் நான் மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன், இங்கெல்லாம் ஈகோ ஏமி அப்படின்னு தன்னை யெகோவாவாக காண்பிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, மற்ற சுவிசேஷத்தில் இருக்கா ஈகோ ஏமி? எஸ், இருக்கு. ஓகே, ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திஸ் திங், அவர் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடக்கிறார்ல, அது 3 சுவிசேஷங்களில் இருக்குது. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடக்கிறது 3 சுவிசேஷங்களில் இருக்குது. மத்தேயுவில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, யோவான்லேயும் இருக்குது. 3 சுவிசேஷங்கள்லேயும் அவர் நான் தான் பயப்படாதீங்கள் அப்படின்றார்ல, அந்த நான் தான் பயப்படாதீங்கள் அப்படின்னு சொன்னது ஈகோ ஏமி. ஓகே, லூக்காலேயும் இருக்குது. லூக்கா 24:39 நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் ஈகோ ஏமி யூஸ் பண்ணுறாரு. ஓகே, லூக்காலேயும் இருக்குது. இது என்ன பண்ணுறது, நீங்கள் ஏதோ ஒரே ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க, இதில் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் 3:14 இருந்ததை ஒரே இடத்துல இல்லைங்க. பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய இடத்துல ஈகோ ஏமி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏசாயா 52:6 அதை கொஞ்சம் எடுத்து படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஏசாயா 52:6 படிங்க யாராவது எடுத்து. இதன் நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அங்கே ஈகோ ஏமி செப்டுவாஜின்ட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இது போல் அது எபிரேயில் பார்த்தோம் அப்படின்னா அனி ஹூ அப்படின்ற பதம், அனி ஹூ அப்படின்ற பதம். ஓகே, இந்த அனி ஹூ அப்படிங்கிறதும் நான் கர்த்தர், அனி யாவே அப்படின்றது நிறைய இடத்துல பார்ப்பீங்க நீங்கள். அனி யாவேன்னு எதுலனா லேவியர் ஆகமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பிரமாணத்தை கொடுத்துட்டு உடனே நான் கர்த்தர் அப்படின்னு வரும். ஓகே, இது இந்த நியமம், இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணப்பட வேண்டியது ஆயா அசுர ஆயா, ஆனால் அனி யாவே அப்படின்னு சொல்லிட்டு மோசே எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஹயா அப்படின்ற அந்த பதம் மேக்சிமம் யூதர்கள் யூஸே பண்ண மாட்டாங்க. ஓகே, அது அவங்களுக்கு ரொம்ப சேக்ரட் பதம். ஏன்னா அது தேவனுடைய நாமம், ஷெம் ஹஷெம், அவர் பெயர்களுக்கும் எல்லாம் மேலான, ஷெம் ஹகதோல், பெயர்களுக்கெல்லாம் மேலான பெயர் அது. அப்படின்றதால அந்த ஹயா அப்படின்ற பதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈகோ ஏமி அப்படின்ற பதத்தையும் கிரேக்கம் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக ஆனது கிமு 300. ஓகே, அந்த கிரேக்கத்திலும் ஈகோ ஏமியை யூஸ் பண்ண மாட்டாங்க யூதர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணுறாரு.
முதல்ல ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னபோது, அவர் ஹயா அப்படின்னு சொன்னபோது, ஏன்னா அவர் வந்து தேவாலயத்துக்குள்ளே இருந்தார். தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற போது அவர் வந்து எபிரேயில் பேசியிருப்பார். ஹயா அப்படின்னு சொன்னபோது அவர் மேல் கல்லுகளை எரிய கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, அவர்கள் அந்த பெயரை உச்சரிக்காத பொழுது நான் தான் அது, அப்படி நான் தான் அவர், நான் கர்த்தர் என்பதை தீர்க்கமாக உச்சரித்தவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு இயேசு சொன்னது. ஓகே, ஐ மே பி ராங், மற்றதில் நான் தேடலை, பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம படித்தோம், இதுக்கும் எந்த சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்கிற சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் உயிர்த்தெடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தோட்டக்காரனாக வருகிறார் இயேசு மகதலேனாள் மரியாளை சந்திப்பதற்கு என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஓகே, அவரை தோட்டக்காரர் என்று என்னன்னா, he was wearing a gardener's robe. அவர் வந்து ஒரு ரப்பியோட ரோபை வந்து வேர் பண்ணல, he was wearing a gardener's robe. அங்கே அவர் அவர் ஒரு சிம்பாலிக்காக காமிக்கிறாரு, பிதா நான் அப்படின்னு. ஓகே ஓகே இப்போ யோவான் 15:1 மற்றும் 2 வசனங்கள் படிங்க. யோவான் 15:1 மற்றும் 2 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஓகே, இங்கே அறுத்து போடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் ப்ரூனிங் ப்ராசஸ். ஓகே, கட்டிங் ஆஃப் அண்ட் ப்ரூனிங் அப்படின்றது. ஓகே, ப்ரூனிங் ப்ராசஸ் ஒரு இதில் ஒரு திராட்சை செடியில் ப்ரூனிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா கனி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஊர் சைட்லலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரூரல்லாம் போனீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மரத்தில் வந்து கனி இல்லை அப்படின்னா 2-3 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒன்று, பச்சை மரத்தில் ஆணி அடிப்பாங்க. ஓகே, ஆணி அடித்தா கனி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்குது. இல்லை அப்படின்னா பெரிய பெரிய மரங்களில் வந்து கீறி விடுவாங்க, அருவாளால் கீறி விடுவாங்க. ஓகே, இது என்னத்துக்கு அப்படின்னா, டு கிவ் அ சைக்கலாஜிக்கல் ஷாக் டு த பிளான்ட். இது வந்து உண்மையாக நடக்குதா? ஆமாம், உண்மையாக நடக்குது. ஓகே, சைக்கலாஜிக்கல் ஷாக் டு த பிளான்ட் ஸோ தட் இட் கேன் பேர் ஃப்ரூட். ஓகே, இது வந்து நோன் சயின்ஸ். ஓகே, ப்ரூனிங் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கனி கொடாது இருக்கிற சீசனில் நடக்கும். ஓகே, கனி கொடாது இருக்கிற சீசனில் தான் ப்ரூனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஓகே, கனி கொடாத சீசன்றது வந்து லேட் வின்டர் அர்லி ஸ்ப்ரிங், அதாவது பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும். இதான் லேட் வின்டர் அர்லி ஸ்ப்ரிங். ஓகே, இப்போ நம்ம அந்த மாதத்தில் இருக்கோம். ஓகே, அந்த மாதத்தில் ரைட் நோ we are in early spring, late winter early spring. ஓகே, எதற்காக ப்ரூன் பண்ணுறாங்க? ப்ரூனிங்னா என்ன முதல்ல? ஓகே, ப்ரூனிங்னா கண்ணா பின்னான்னு வளராமல் ஒரு இதுவாக வளர்கிறதுக்கு, ஒரு வித் அ ப்ராப்பர் கொடி இதெல்லாம் கட்டுவாங்க, பந்தல்லாம் கட்டுவாங்க. பந்தல் கட்டி பண்ணுறதுலாம் இந்த டைமில் பண்ணுற விஷயங்கள். ஓகே, தென் டு இம்ப்ரூவ் ஏர் சர்க்குலேஷன், என்கரேஜ் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன். ஏற்கனவே அதுலேயே நல்ல எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடியெல்லாம் அப்படின்ற அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்றதற்கு. இம்ப்ரூவ் ஏர் சர்க்குலேஷன் அண்ட் சன்லைட். ஓகே, ரொம்ப
அடர்த்தியாக ஒரு இடத்துலையே வந்து கொடிகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அடியில் இருக்கிற இலைகளுக்கெல்லாம் வந்து சன்லைட் போகாது. ஸோ கனி ஒழுங்காக கொடுக்காது. அதில் ஒழுங்காக பரத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரூன் பண்ணுறது. டு ரிமூவ் டெட் ஆர் டிசீஸ்ட் வுட், அதாவதுங்க ஒரு வருஷம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து திராட்சை வந்து நாட்டிட்டீங்க அப்படின்னா இட் கேன் பேர் ஃப்ரூட் அப் டு 15 years, 15 வருஷம் வரைக்கும் அது வந்து பலன் கொடுக்கும். ஆனால் வருஷம் நீங்கள் ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த ஒரு வருஷம் ப்ரூன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நீங்கள் மரத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளை வளர்ந்துருக்கும், அந்த கிளையில் அது ஓரம் மட்டும் காஞ்சிருக்கும். பிகாஸ் அதுக்கப்புறமா வந்து அது வந்து டெட்டாக இருக்கும். ஓகேவா, இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் அ ட்ரீ டு ஷெட் இட்ஸ் டெட் ஆர் டிசீஸ்ட் வுட். அது நேச்சுரல் ப்ராசஸாக அது வந்து பண்ணும். ஆனால் திராட்சையில் நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து அது வந்து நிறைய கனிகளை கொடுக்கும். ஓகே, ரினியூவல் ஆஃப் ஃப்ரூட்டிங் கேன்ஸ், அதாவது பந்தலில் வந்து ரொம்ப ஒரே அவரப்பந்தல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில், ஒரே ரொம்ப சிக்கலாக இருக்கும். சிக்கலாக இல்லாமல் பரத்தி விட்டோம் அப்படின்னா ஒழுங்காக இருந்தது அப்படின்னா நிறைய கனி கொடுக்கும். ஓகே, சரி, இதுக்கும் என்ன, இந்த ஓமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மில் இருக்கிற, அதாவது நாம் வந்து கனி கொடுக்குற கொடியாக இயேசுவின் இடத்துல இருக்கிறோம், இருந்தே ஆகணும். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுலாம் மேலோட்டமாக நம்மளுக்கு தெரியுது. ஓகே, இப்போது அந்த கிளை இருக்கு இல்லையா, அந்த கிளையில் இருக்கிற டிசீஸ்டு வுட்டை கட் பண்ணும்போது அந்த கிளைக்கு வலிக்குமா வலிக்காதா? நம்மில் இருக்கும் தேவையற்ற, முன்னாடி அது தேவையாக இருந்திருக்கலாம், இப்போ அது தேவையில்லாமல் இருக்கலாம். முன்னாடி அதனால் கனி கொடுத்துருக்கலாம், இப்போ கனி கொடுக்காம அதை வந்து நம்ம தடுக்கலாம். அதாவது யுவர் பாஸ்ட் க்ளோரி இஸ் நாட் கோயிங் டு கேரி யூ த்ரூ டு த கிங்டம் ஆஃப் ஹெவன். அதை புரிஞ்சுக்கங்க. முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்றத வந்து உங்களை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. அதை தான் ஏசு சொல்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னு என்ன சொல்கிறாரு? என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரரே. பாஸ்ட் things, what you did are not going to carry you through. How are you today? உங்களில் ஏதாவது டிசீஸ்டு வுட் இருக்கா? உங்களில் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகாமல் இருக்கா? மற்றவர்களை கனி கொடுக்க முடியாமல், அதாவது நீங்கள் ஒரு கொடியாக இருந்து உங்களுடைய நிழலில் மற்ற கொடிகள் இருக்கா? அதாவது நீங்கள் கனி கொடுக்குறீங்க, ஆனால் மற்றவர்களை கனி கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறீர்களா? இது நிறைய ஊழியக்காரங்க செய்கிற மிகப்பெரிய தவறு. ஃப்யூச்சர் லீடர்ஸை வந்து அவங்க வந்து வளர்த்து விடுறதே கிடையாது. ஏன் வளர்த்து விடுறது கிடையாது? தனக்கு எங்கேயா ப்ராமினன்ஸ் போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தில் வளர்த்து விடுறது கிடையாது. நீங்கள் அந்த ஆண்டவர் உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற போது அண்டர்ஸ்டாண்ட் somebody else is getting that sunlight. அதனால் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஓகே, இது ஸோ இதில் எல்லாத்துலேயும் வலி இருக்குமா? இப்போது ஒரு 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 கையை நம்ம வச்சுருக்குறோம், யாராவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வந்து எடுத்து இன்னொரு இடத்துல போட்டாங்க அப்படின்னா வலிக்கதான் செய்யும். நமக்கு வலி இருக்குமா? இருக்கும். பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரராக நம்ம ப்ரூன் பண்ணும்போது சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்ற அந்த இடத்துல வந்து கழுவி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானே ஒரு வாட்டி இதில் சர்மன் கொடுக்குற போது சொல்லியிருக்கேன். அது தப்பா அப்படின்னா தப்பில்லை, மேலோட்டமாக கரெக்டு. ஆனால் ப்ரூனிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். வலி இருக்கும் பொழுது அந்த வலியை பொறுத்து கொள்ள வேண்டியது கொடிகளாகிய நம்முடைய கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, கான்டெக்ஸ்ட். இதனுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பஸ்கா
அவர்கள் ஆசரித்து விட்டு, அதாவது லாஸ்ட் சப்பர் அவங்க சாப்பிட்டாச்சு. பாஸ் ஓவர் சீடர் இஸ் கம்ப்ளீட். பஸ்காவை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா 11 சீஷர்களோட இயேசு சீலோவாம் குளம் வழியாக கார்டன் ஆஃப் கெத்செமனே தோட்டத்திற்கு போகிறாரு. இது எப்படி பிரதர் நீங்கள் அறுதியிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யோவான் 18:1 எடுத்து படிங்கன்னா கெதரோன் ஆற்றை கடந்து போனார் அப்படின்னு இருக்கும். அது கெதரோன் ஆறு கிடையாது, இட்ஸ் அ வேலி. ஓகே, அது ஆறு என்று அவர் அங்கே எப்படி எழுதினாங்க அப்படின்றது எனக்கும் புரியாத விஷயந்தான். டிரான்ஸ்லேஷனில் ஏன் அது ரிவராக வந்தது இல்லை ஸ்ட்ரீமாக வந்ததுன்றது எனக்கும் புரியாத விஷயம்தான். அது வேலி, கெத்ரோன் வேலி. ஓகே, கெத்ரோன் வேலியை கடந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோவான் 18:1-2 பார்க்குறோம். ஓகே, இந்த டைமில், அதாவது இந்த February March டைமில் திராட்சை தோட்டத்தில் வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்த நாள் தான் சபாத் ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ஓகே, அப்போ இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போது. ஓகே, ஆனால் ராக்கால் ஆயிடுச்சு. ராக்கால் ஆனதால் அவங்க வேலையை நிறுத்திட்டு they would be returning to their houses. ஓகே, இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை தோட்டங்களை தாண்டி தான் கெதரோன் பள்ளத்தாக்கை தாண்டி கெத்செமனேக்கு போகணும். ஓகே, இந்த டைமில் பேசப்பட்டது தான் 15:1 17:26 வரைக்கும் 3 சாப்டர்ஸ் இந்த ப்ராபப்ளி அட்டர்ட் இன் அ வைன்யார்ட், ஒரு திராட்சை தோட்டத்தில் இருந்து அவர் சொன்னது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யூதாஸ் அங்கே இல்லை. யூதாஸ் யோவான் 13:30 யூதாஸ் காட்டி கொடுக்கறதுக்காக போயாச்சு. ஓகே, ஸோ 15:1 17:26 வரைக்கும், இன்ஃபேக்ட் 18 வரைக்கும் யூதாஸ் இல்லை. ஓகே, 18 தான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் யூதாஸ் வரான், முத்தத்தினாலே காட்டி கொடுக்குறாய் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, யூதாஸ் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்டில் பாருங்கள், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை என்ன பண்ணுறாரு? 15:2 படிங்க. யோவான் 15:2 படிங்க. 15:2 என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கட் ஆஃப். பார்த்தீங்களா? ஜூடஸ் வாஸ் கட் ஆஃப் ஆல்ரெடி இந்த டைமில். ஓகே, ஜூடஸ் வாஸ் கட் ஆஃப். புரியுதுங்களா? 12 பேரில் ஒருத்தர் இல்லை, கட் ஆஃப். ஆண்டவர் கட் ஆஃப் பண்ணுவார். புரிஞ்சுக்கோங்க. இப்போது நிறைய நம்ம இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய கிறிஸ்தவ தலைவர்கள், பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் விழுந்து போகிறத பார்க்குறோம். ஐயோ, இவங்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் இதை புரிஞ்சுக்கோங்க, பிதாவானவர் கட் ஆஃப் பண்ணுறாரு அவங்கள அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவர்களை திருப்பி சேர்த்துக்கொள்வாரா? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப கிருபை உள்ளவர். இவங்க மனம் திரும்பி போனாங்கன்னா அவர் டெஃபினட்டாக சேர்த்துப்பார். மனம் திரும்பாமல் தானே மாய்த்து கொண்டான் யூதாஸ். அதனால் அவனுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. மற்றபடி இவன் பேதுரு மறுதளிச்சான். மறுதளிச்சானாலே 3 வாட்டி மறுதளிச்சான். ஆனால் மனம் கசந்து அழுதான். அவனுக்கு தான் முதல்ல ஊழிய பொறுப்பை கொடுக்குறாரு. என் ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயாக, என் ஆடுகளை போஷிப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் முதல்ல ஊழிய பொறுப்பை கொடுக்குறார் ஆண்டவர். ஓகே, ஸோ மனம் திரும்பி வந்தாங்க அப்படின்னா ஏற்றுப்பார். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேவா? ஆனால் யூதாஸ் வாஸ் கட் ஆஃப், ஜூடஸ் வாஸ் கட் ஆஃப். ஓகே, ஸோ இப்போது இந்த கான்டெக்ஸ்டில் அதாவது அவர் ஒரு திராட்சை தோட்டத்தில் நின்று அவர் இந்த ஓமையை சொல்கிறாரு. நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு திராட்சை தோட்டம் போயிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் போயிருக்கேன். ஸோ ஐ நோ
போயிருக்கீங்களா நீங்கள்? இதுல யூடியூப் யூடியூப்பில் போய் பாருங்கள் ஒரு திராட்சை தோட்டம் எப்படி இருக்குன்னு. அது நடுவில் போய் நின்று பாருங்கள். ஓகே, மனக்கண்ணில் பார்த்து எப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏன் இதை சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சுட்டு. ஏன்னா 17:1 படிங்க. யோவான் 17:1. இயேசு இவைகளை கொண்டு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, அப்போ பிதாவே பாருங்க, வேலை வந்தது. வானத்துக்கு ஏறெடுத்து அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளே இல்லை அவர். இட் வாஸ் அவுட் சைட், புரிஞ்சுக்கங்க. ஓகே, வானத்தை பார்த்து சொல்கிறாரு. ஓகே, வானத்துக்கு எடுத்தால் ரூஃப்குள்ளே இல்லை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சட்லி அண்டர்ஸ்டுட். ஓகே, இட் இஸ் சட்லி அண்டர்ஸ்டுட். வானத்துக்கு ஏறெடுத்து அவர் வந்து விண்ணப்பம் செய்கிறார். ஓகே, ஸோ இந்த 15, 16, 17 நம்ம வந்து இந்த கான்டெக்ஸ்டில் ஒரு திராட்சை தோட்டத்தில் நின்று அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து காமிச்சிருப்பார், பாருடா இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து போன வருஷம் கனி கொடுத்தது, ஆனால் இப்போது கட் பண்ணி போட்டே ஆகணும் அப்படிம்பாரு. இது பாரு ஒழுங்காக இல்லை பாரு, இதை வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா இது ஒழுங்கான கனி கொடுக்கும். அதிக கனி கொடுக்கும்படியாக பிதாவானவர் ஹோப்பட்டேர் is going to, பிதாவானவர் ஃபாதர் is going to prune it appropriately. ஸோ அப்படின்னு அவர் டெமோ மாதிரி செஞ்சு காமிக்கிறார் பாருங்க. அப்போது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அதிகாரங்களுமே ஓகே ரொம்ப ரொம்ப அழகாக புரியும். இது வந்து சிஎஸ்ஐ அண்ட் ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. ஓகே, இது வியாழக்கிழமை நடந்தது. மாண்டி அப்படின்னா நத்திங் பட் மேண்டட்டரி அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, மாண்டி அப்படின்றது வந்து மேண்டட்டரியோட வேர்ச்சொல். ஓகே, மாண்டி அப்படிங்கிறது வந்து லத்தீனில் வர்ற சொல். ஓகே, நியமம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த நாளில் தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஒருவர் அன்பாக இருங்கள், அதுவே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. அன்பு எனும் பிரமாணத்தை, அன்பின் நியமத்தை கர்த்தர் கொடுத்த நாள் இது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் அதிகாரத்திலே கீழே பார்த்தீங்கன்னா அது வரும். ஓகே, 15ஆம் வசனம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒருவர் அன்பாக இருப்பதே, அன்பு என்னும் பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்குறார். இந்த மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு வர்ற அந்த நாளில் இந்த 3 சாப்டர்ஸுமே இன்ஃபேக்ட் 14லேருந்தே வந்து 14 கூட இல்லை 13லேருந்தே வந்து மாண்டி தேர்ஸ்டேல நடந்த சாப்டர்ஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி அந்த கான்டெக்ஸ்டோட படிக்கிற போது, அந்த பேக்ரவுண்டோட படிக்கிற போது we will be able to understand it much better அப்படின்றது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு பார்வை. மறுபடியும் இந்த வசனங்களை படிக்கலாம். ஓகே, நான் படிக்கிறேன், நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு கொஞ்சம் இமேஜின் யுவர் செல்ஃப் தேர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அங்கே மாற்றி இங்கே மாற்றி இங்கே ஒழுங்காக வெயில் படலை, ஒழுங்காக காற்றோட்டம் இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி அமைக்கிறார். ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். எந்த உபதேசம்? இது 13ஆம் அதிகாரத்திலேருந்து வர உபதேசம் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். ஓகே, என்னில் நிலைத்திருங்கள். அதாவது ஒரு திராட்சை செடி இருக்கிற இடத்துல போயிட்டு நான் மெய்யான திராட்சை செடின்னு இந்த செடியில் நீ நிலைச்சி இருக்கலை அப்படின்னா என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ என்னில் நிலைச்சிரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்
கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியில் எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். பாசிபிளி அங்கே ப்ரூன் ஆகிட்டு கிடக்கிற அந்த கொடிகளை காமிச்சு சொல்லியிருப்பாரு. பாரு, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் என்ன ஆகும், உலர்ந்து போகும். உலர்ந்து போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், நம்ம அதை எடுத்து அக்னியில் போடுறோம் அப்படின்றது தான் அவர் அங்கே சொல்கிறாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பாருங்கள், முதலில் அவர் சொல்கிறது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போது வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போது வேதத்தை இங்கே முன்னிறுத்துகிறார். வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை முன்னிறுத்துகிறார். ஓகே, அவருடைய வார்த்தைகள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க, மத்திய மார்க்கு, லூக்கா, யோவான் போதுங்க, மற்றதெல்லாம் தேவையில்லைங்க. இல்லைங்க, அவர் ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தவர், அவர் ஆதியில் இருந்தவர், பெஹேஷியத்தில் இருந்தவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டி கர்த்தர் அவர். அப்போது மொத்த வேதமும் தேவை நமக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இப்போ திராட்சை செடி என்ன கனி கொடுக்கும்? திராட்சையை தான் கொடுக்கும் திராட்சை செடி. ஓகே, திராட்சை செடி முட்செடிகளுக்குள் திராட்சை செடி, திராட்சை பழங்களை அறுப்பதில்லை. திராட்சை செடியை தான் கொடுக்கும். அப்போது நாம் கனி கொடுக்கறது எப்படி கொடுக்கணும்? நீங்க பேசுற ஒவ்வொரு யூ ஷுட் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யுவர் டாக், இன் யோர் டெய்லி லைஃப். புரியுதுங்களா? அதுதான் கனி கொடுக்குறதுங்க. இந்த கனியை எடுத்துகிட்டு போயிட்டு ஆவியின் கனியோட இது பண்ணி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அது தப்பா அப்படிங்கன்னா தப்பில்லை. ஓகே, பட் இங்கே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, திராட்சை செடி ஆகிய நான் வேற கனிகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. வேற கனிகள் அப்படின்னா வேற கனிகள் தவறானதா? இப்போ ஒரு திராட்சை செடியில் பலாக்கா வந்தால் தவறானதா? ஆமாம், தவறானது. ஓகே, நான் திராட்சை செடியாக இருந்தால், நான் கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டிருக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதுதான் முக்கியம். ஓகே, என்னை பார்க்கிறவர்கள் ஆபிரகாமை பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கிறிஸ்தவர்கள் ஒருத்தரும் என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அந்த தாகத்தை அவர்களுக்குள் வைத்து கொண்டு வாழ்ந்தால் மிகுந்த கனி அதுதான். இருக்கிறதுலையே பெஸ்ட் கனி அதுதான். நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பீங்க. இப்போது ஓகே, எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பின் பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்டன்ஸ் இதுக்கு அடுத்து வர்ற வசனங்களில் வருது பார்த்தீங்கன்னா. ஓகே, 11, 12, 13, 13, 14 முழுக்காது. ஆக்சுவலாக 3 சாப்டர்ஸ் படித்து முடிக்கணும்னா இந்த கான்டெக்ஸ்ட் வச்சுட்டு நீங்கள் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த 3 சாப்டர்ஸையும் தயவு செஞ்சு இன்றைக்கி இது முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே படித்து தியானித்து நீங்கள் இயேசுவை போல மாறுறதுல ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸு அவரோடு இணைந்திருக்கணும், வேதத்தோடு இணைந்திருக்கணும். பாருங்க, போன வருஷம் தான் நான் பைபிளை படிச்சுட்டேனே, இந்த வருஷம் படிக்க வேண்டாம். போன வருஷம் கனி கொடுத்துட்டேன், இந்த வருஷம் கனி கொடுக்க வேண்டாமா? அதான் டெட் வுட்,
அந்த டெட்வுட்டை கட் பண்ணி போடுங்க. அதான் நான் படித்தாச்சே, அதான் நான் படித்தாச்சே, இதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸை, தட் இஸ் த பிக்கஸ்ட் டெட்வுட் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஓகே, நான் வேதத்தை மேன்மேலும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தையானவராக நம்மோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்றத தொடர்ந்து புரிஞ்சுக்கணும். நம்ம கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்ல பிரதர், உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ரெண்டே வசனத்துல இவ்வளவு இருக்குதுன்னாக்கா ஆச்சரியமா தான் இருக்குது. ரெண்டு வருஷம் தான் நான் ஆக்சுவலாக இது பண்ணி டைசெக்ட் பண்ணி வித் க்ரீக் வேர்ட்ஸ்லாம் ஒரு 7 days எடுத்திருக்கேன். ஓகே, பட் அது அவங்களுக்கு தேவையில்லை. இப்போது இந்த லெவலில் அது உங்களுக்கு தேவையில்லை. அது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்தேன் நான். ஓகே, நம்ம கிறிஸ்டாலஜிக்கு தேவையில்லை. அது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியெல்லாம் அந்த கான்டெக்ஸ்ட்டை படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஓகே, அதாவது ஊமைகளால் கர்த்தர் ஏன் பேசினார் அப்படின்னா, ஒரு டெமோ பண்ணி பேசுகிறாரு. இங்கே வைன்யார்டில் இருந்துக்கிட்டே திராட்சை தோட்டத்தில் இருந்துக்கிட்டே அவர் அழகாக கண்ணு முன்னாடி டெமோ காமிக்கிறாரு. இது இப்படி தானே நீங்கள் இப்படி இருந்துடுறீங்கடா, என்னோட நிலைச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு. ராஜீவ், உங்களோட ஃபீட்பேக், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, கேள்வி எதுவும் இல்லைங்க. ஓகே, ரெண்டு வசனங்களில் நல்ல டெப்த் இருக்குது அக்கா சொன்ன மாதிரி. ஓகே, நான் ரெண்டு வசனங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்களாம் கொஞ்சம் சீனியர் பீப்புள், நீங்களே படிச்சிங்கன்னா, நீங்களே தியானிச்சிங்கன்னா உங்களுக்கே ஆவியானவரோட அபிஷேகம் இருக்குது. நீங்கள் அருமையாக கர்த்தரை வழி நடத்துவார். ஐ எம் ஜஸ்ட் எ டூல் டு உபாத்தி தான் நான். ஆவியானவர் வந்ததுக்கு ஆவியானவரோடு நீங்கள் இசைந்து இதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த கான்டெக்ஸ்ட்டை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நான் உபாத்தியை எனக்கு தேவையில்லை. ஓகே ஓகே அக்கா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான வேத பாடத்துக்காக நன்றி சொல்றாப்பா. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எவ்வளவு அர்த்தங்கள், எவ்வளவு காரியங்கள் பொதிந்து கிடக்கிறது என்பதை நாங்கள் அறியும்படி உணரும்படி இந்த ஆத்தும மனக்கண்களை திறந்து தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் அநேக காரியங்களை கற்று அறிந்து உணர்வது மட்டுமல்ல, கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே, உண்மையில் நிலைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்ற அர்ப்பணித்து ஜெபிக்கிறோப்பா. இந்த வேத பாடத்தை நடத்தின சகோதரருக்காகவும் நன்றி சொல்றேன். அவருடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீதம் இருக்கிற நேரத்தையும் இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஓகே, அடுத்த வாரம் நம்ம இது வைன்யார்டு ஒர்க்கர்ஸ் லாஸ்ட் அவர் 11th hour அந்த ஓமையை எடுத்துக்கலாம். ஓகே, அது மத்தையில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஓகே, 11ஆம் மணி வேலையில் போய் கூப்பிட்டு வருவார், அந்த 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 இதை எடுத்துக்கலாம். ஓகே, தியானிச்சுட்டு வாங்க. we will be able to டிஸ்கஸ் நீங்கள் தியானிக்க உங்களுக்கு கேள்விகள் வரும். அப்போ கேள்வி எனக்கு கேட்டிங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் மீ. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுனால எனக்கும் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் எடிஃபைட். அதை புரிஞ்சுக்காங்க. எனக்கும் பயபக்தி உண்டாகுது நீங்கள் கேள்வி கேட்குற போது. ஓகே, ஸோ வைன்யார்டு ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா அடுத்த வாரத்தில் வைன்யார்டு ஓனர், அது நம்ம பண்ணலாம். அது 3 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. வைன்யார்டு ஓனர் 3 சுவிசேஷங்கள்லையும் இருக்குது. ஓகே, காட் பி வித் யூ. அடுத்த வாரம் பார்க்கலாம்.